இன்பமும் புகழும் பெயரும் யோகமும் இல்லாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கை தலையில மாத்த போறாரு. இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க ஆடுறது தான் கேம். ஃபுட்பால் பார்த்திருக்கியா, இனிமே பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி நீங்க இனிமே அடிச்சு ஆடுற நேரம் இது. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு வெற்றி தான் தரும். கிணத்துல கொண்டு போய் 1 கோடி ரூபா கொட்டுறீங்கன்னா கிணறு திருப்பி உங்களுக்கு 2 கோடியாக திருப்பி கொடுக்கும். வீடு வாங்குற யோகம், கார் வாங்குற யோகம், என்ன யோகம், யோகம்ங்கிற இடம் தான் வெளிநாட்டு யோகம். எல்லா யோகமும் தரார். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குரு அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, இப்போ அடுத்த வருஷம் மே மாதம் தான் ஆக்சுவலாக குரு பயிற்சி நடக்கணும். இந்த வருஷம் குரு எங்கே வந்திருக்காருன்னா, உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்திருக்கார். ரிஷபத்திலேருந்து மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போக வேண்டியதுன்னா 2026 மே தான். பட் ஆனால் அதிச்சாரம்னா என்னென்னா, அதுக்கு ஒரு முன்னூட்டமாக ஒரு 40 நாட்கள் மட்டும், அதாவது இந்த அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 2nd வீக் வரைக்குமான ஒரு 40 நாள் மட்டும் அவர் முன்னோட்டமாக வருகிறார். அதுதான் நம்ம அதிச்சாரம்னு சொல்கிறோம். இதுவும் அடுத்த வருஷம் நடக்க போகிற குரு பயிற்சி பலன்களும் ஒன்று தான். அந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணுவாரோ அதை 1 இயரில் பண்ணுறதை இந்த 1 மந்தில் பண்ண போகிறார். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உலகம் ஃபுல்லாக இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மீட்பர் யாருன்னா அது நான் தான் உங்களுடைய டிப்ரெஷன்லேருந்து மீட்பர், உங்களுடைய கவலைகள்லேருந்து மீட்பர் அப்படி வச்சுக்கலாம். உங்களை ஃபன் பண்ணுறதுக்காகவே நான் ஜென்மா எடுத்திருக்கேன்னே வச்சுக்கலாம். ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேர் எமோஷ்னலி அன்ஸ்டேபிள். பட் ஆனால் அதில் தான் ஒரு அழகே. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். சாதாரணமாக 2ஆம் இடத்துக்கு 2-5 கூடியவர் 8ஆம் இடத்தில் மறைந்து தனமும் இன்பமும் புகழும் பெயரும் யோகமும் இல்லாமல் இருந்தாங்க. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். அது ரெண்டுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க தான் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களுக்கு 9ஆம் இடத்து குரு, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு ஒரு பேச்சு உண்டு. ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. அப்போ 9ஆம் இடத்து குரு என்ன தருவார்னா, குருவை நம்பி ஓடி கூட போகலாம், கூட ஓடி போகலாம். 9ஆம் இடத்து குருவுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கை தலையில மாற்ற போகிறார். 12 ராசிகளிலே 12 வருடங்களிலே வருடம் ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புத பலன் இந்த 9ஆம் இடத்து குரு. 9ஆம் இடத்திற்கு குரு வந்துவிட்டால் போதும், வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். இந்த கோல்டன் பீரியட் எப்போன்னா, இந்த அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 2nd வீக் 3rd வீக் வரைக்குமே இந்த கோல்டன் பீரியட் என்பது வருகிறது. இந்த பீரியடை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் ஆகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இன்னொரு கடை ஆரம்பிக்க போகிறோம் சார், 1 கோடி போடுறேன், போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆடுறது தான் கேம். ஃபுட்பால் பார்த்திருக்கியா, இனிமே பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இனிமேல் அடித்து ஆடுற நேரம் இது. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு வெற்றி தான் தரும். கிணத்துல கொண்டு போய் 1 கோடி ரூபா கொட்டுறீங்கன்னா கிணறு திருப்பி உங்களுக்கு 2 கோடியாக திருப்பி கொடுக்கும். அந்த மாதிரி அவ்வளவு நல்ல நேரம் இது. இந்த 9ஆம் இடத்து குரு பகவான் ஃபஸ்ட்டு 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியைத்தான் பார்க்கிறார். உங்களை தான் இவரை தான் பார்க்குறாங்க. விருச்சிக ராசியை பார்க்குறாங்க. உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாக போகுது. டிப்ரெஷன் சரியாயிடும். சில பேர் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தனிமையிலே உட்காந்துருப்பான். என்ன பண்ணுறான்னு கேட்டால் டிப்ரெஷனாக இருக்கானா. இது நிறைய பேருக்கு வருகின்ற புது வியாதி. என்ன டிப்ரெஷன்? ஒரு மண்ணாங்கடி டிப்ரெஷனும் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் இந்த சுஜாதா எழுதுன மாதிரி தடித்த தோல்னு ஒரு புத்தகம் இருக்கும், அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே சீரியஸாகவே எடுத்துக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் திட்டி வளர்த்துனாங்க, நம்ம நார்மலாக இருக்கும். இந்த காலத்து பசங்களை நம்ம திட்டுறதே கம்மியாயிடுச்சு. அதனால் அவங்களால எந்த திட்டையும் தாங்கிக்க முடியல. 5ஆம் இட பார்வையாக ராசியை பார்க்கிறார். ராசியை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, உடலில் ஒரு தைரியம் வருகிறது, மன ரீதியான தைரியம் வருகிறது. அடுத்து 9ஆம் பருவத்துக்கு 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்த அச்சாவும் பாருங்கள், 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு வாங்குற யோகம், கார் வாங்குற யோகம், என்ன யோகம், யோகம்ங்கிற இடம் தான் வெளிநாட்டு யோகம். எல்லா யோகமும் தரார். முக்கியமாக குழந்தை கொடுக்க போகிறார். குழந்தை புத்திரக்காரகனே பார்த்து முடிவு பண்ணியாச்சு. அதனால் டபுள் அப்ரூவ்டு. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்க போகுது. குழந்தை இல்லாத தாய்மார்கள், தந்தைமார்கள் எல்லாம் தயவுசெய்து நீங்கள் ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. நவம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஓகே ஆகிடும். நம்ம நவம்பர் மாதம் முடிவில் ஒரு நல்ல செய்தி சொல்லுவீங்க. அதனால் இந்த குரு அதிச்சார பயிற்சி வருகிறது, சிறப்போடு இருக்குது.
நீங்க வந்து ரொம்ப தெளிவா இந்த அதிசார குரு பயிற்சி பத்தி சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன்ஸ் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.